ஃபியூச்சரில் எங்களுக்கு வீடை மறைக்குமா அப்படிங்கிறத கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம முன்னாடி பழச்செடிகள் வைக்கிறதுனால எங்களுடைய வீடு பார்வை வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பாதிக்கப்படாது. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த செடிகள் எல்லாமே 10 அடி இடைவெளியில் தான் நடவு பண்ணியிருக்கோம். எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் வந்து நம்ம இதில் எடுத்த மண்ணை யூஸ் பண்ணல. மண் கலவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது செம்மண், எரு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு, உயிர் உரங்கள், அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ் இந்த மாதிரி உரங்களை தான் நம்ம இதில் ஃபுல்லாகவே பயன்படுத்தியிருக்கோம். வணக்கம். சென்னை கூடாஞ்சேரியில் இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி மூலமாக செங்கல்பட்டு பக்கத்தில் புலிப்பாக்கங்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நிறைய பழச்செடிகளை நட்டுட்ருக்கோம். பழச்செடிகள் மட்டும் இல்லை, நண்பர் ஒருவர் மூலமாக நம்ம புல்தரையும் கூட நம்ம இந்த கஸ்டமர் ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. அழகான ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு புல்தரை, அப்புறம் ஒரு பவுண்டன், அதுமாரி அழகாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே பழச்செடிகளையும் பார்க்கணும், எங்களுக்கு புல்தரையை மட்டும் பார்த்தா பத்தாது, பழச்செடிகளும் பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டே பழச்செடிகள் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க கேட்டாங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் எங்களுக்கு வீடை மறைக்குமா அப்படிங்கிறத கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம முன்னாடி பழச்செடிகள் வைக்கிறதுனால எங்களுடைய வீட்டை பார்வை வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பாதிக்கப்படாது. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த செடிகள் எல்லாமே 10 அடி இடைவெளியில் தான் நடவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செடிகள் எல்லாமே உயரம், மேடு, பள்ளம், அதாவது ஒன்று குட்டையாகவும் ஒன்று நெட்டையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம இது செட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே ஒரே லெவலாக அதை கவாத்து பண்ண போகிறோம். அதுக்காக அப்போது கவாத்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு கொடை போன்ற அமைப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்கிறது அது அவங்களுக்கு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கோம். இதில் எல்லா பழச்செடியுமே நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழச்செடியே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்களில் ஒரு 35 ரகங்கள் இதில் நடவு பண்ணியிருக்கோம். எல்லா செடியுமே ஒரு ரகத்துக்கு ஒரு செடிங்கிற மாதிரி நடவு பண்ணியிருக்கோம். பலா நட்டிருக்கோம், மா நட்டிருக்கோம், பெரிய நாவல் நட்டிருக்கோம், நெல்லி நட்டிருக்கோம், அத்தி, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பார்த்திங்கன்னா முள்சீத்தா, அதுமாரி எல்லா அவக்கடா கூட நடவு பண்ணியிருக்கோம். இது வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மேற்பக்கம் பார்க்கும்போது நல்ல ஒரு தோட்டம் தெரிஞ்சுது. இப்போ இங்கே இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருந்து இந்த மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த பார்த்தீங்களா, இதுமாதிரி கருப்பு மண்ணாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் பள்ளம் தோண்ட வந்தால் பள்ளமே தோண்ட முடியல, அவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு இதில் இருந்தது. கடப்பாறையிலே பள்ளம் தோண்ட முடியல. அதுக்கப்புறம் ஜேசிபி வர வச்சு தான் இந்த பள்ளம் தோண்டணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 10க்கு 10 இடைவெளியில் வந்து ஆட்களை வச்சு அதை தோண்டிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் முடியலை. அந்தளவு ஒரு மோசமான மண் பாருங்கள், கலர் மண். இது வந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், அந்த மாதிரி தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் இதுதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா, மண் வளமாக இருந்தால் அந்த விவசாயிகள்லாம் எங்கேயும் இருப்பாங்க, நல்ல ஒரு அறுவடை எடுப்பாங்க. இந்த மகசூல் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கும் விவசாயிகளுக்கு நஷ்டம் வர்றதுக்கும் காரணம் மேக்ஸிமம் பூமி, அதாவது ஒரு 50% மேலே பூமி வந்து இதுமாதிரி கலர் மண்ணாக தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் வந்து எந்த செடியுமே வராது. இது ஒரு உப்பு மண்ணுன்னு சொல்லலாம். அந்த சத்துக்களை வந்து செடிகள் எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது இதில் வந்து நுண்கிருமிகள் எதுவும் ஒரு பாக்டீரியாவோ ஒரு நன்மை செய்கிற பாக்டீரியா எதுவுமே இருக்காது இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான ஒரு கரிமச்சத்து இதில் இருக்காது. அந்த நுண்கிருமிகள் சாப்பிட்றதுக்கு தேவையான கரிமச்சத்துக்கள் இந்த மண்ணில் இருக்காது. பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் செடிகள் வளர்த்து ஆகணும். நம்ம இடத்த வேஸ்ட்டாக வைக்க முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு தேவையான உரங்களை போட்டு வளர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நடவடிக்கை. எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா அந்த பழத்தில் வந்து நம்ம இதில் எடுத்த மண்ணை யூஸ் பண்ணல, மண் கலவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது செம்மண், எரு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு, உயிர் உரங்கள், அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ் இந்த மாதிரி உரங்களை தான் நம்ம இதில் ஃபுல்லாகவே பயன்படுத்தியிருக்கோம். இந்த செடிகளை நடும்போது என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு மாமரம் இங்கே நட்டிருக்கோன்னா இடையில ஒரு கொய்யா மரம் நட்டிருக்கோம். ஏன்னா மாமரம் கொஞ்சம் இடத்த பிடிக்கும், அது வந்து வளரும்போது கொஞ்சம் இடத்த ஆக்கிரமிக்கும். இது ஒரு கொய்யா நட்டிருக்கும். இந்த கொய்யா எதுக்கா அப்படி நட்டிருக்கோன்னா, இடையில இது ஒரு 10-15 வருஷம் கழிக்கும்போது உங்களுக்கு அது ஈல்டு குறையிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு செடி. மாமரம் அப்படி இல்லை, ஒரு 40-50 வருஷம் வரைக்கும் காய்க்கக்கூடிய செடி. அதனால் இந்த ரெண்டுக்கும் இடையில அங்கே ஒரு மாமரம், இங்கே ஒரு மாமரம், நடுவில் ஒரு கொய்யா, அதுமாரி இங்கே நடுவில் ஒரு வாட்டர் ஆப்பிள், அதுமாரி இந்த பக்கம் அத்தி, இந்த மாதிரி இடைவெளியில் வந்து சின்ன மரங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மரங்களாக வளரக்கூடிய மா, பலா, சப்போட்டா, இந்த 3 செடிக்கும் 20 அடி இடைவெளி கொடுத்துக்கிற மாதிரி நம்ம நடவு பண்ணியிருக்கோம். பழம் எடுக்கும்போது நம்ம 10க்கு 10 எடுத்துட்டோம். ஆனால் அதே டைமில் செடிகள் வளரும்போது 20 அடி இடைவெளியில் இந்த மா, பலாலாம் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் 12 தென்னை மரங்கள் நட்டிருக்கோம். இது எல்லாமே ஒரு 15 அடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குட்டரக தென்னங்கன்று தான், மலேசியன் எல்லோ. அந்த பக்கம் வந்து சன்னங்கி நட்டிருக்கோம். அது ஒரு 6 கன்றுகள் நட்டிருக்கோம். இதில் ஒரு 6 கன்றுகள். மொத்தமே நமக்கு இது நடுறது வந்து எப்படி நட்டோம்னாக்கா, இந்த மாதிரி பள்ளம் தான், 3க்கு 3 பள்ளம் ஜேசிபியில் எடுத்துட்டோம். ஆனால் வந்து 3க்கு மேலே இருக்கும், 3 அடி அகலத்தில் எடுத்துருக்கோம், 3 அடி ஆழத்துலையும் இருக்குது. ஆனால் மண் எதுவுமே சரியில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி இருக்க மண் பாருங்கள், ஒரு இந்த திருமாங்கட்டி மண் சொல்லுவாங்க, வெள்ளை மண். இதில் பொதுவாக சத்துக்கள் எதுவுமே இருக்காது. அதனால் செடி நல்லா வளராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எருவை மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி
அந்த செடியை நடும்போது பயன்படுத்த போகிறோம். அது இந்த மரத்தை நடும்போது செம்மண் எருவும் கலந்து சைடில் போட போகிறோம். நம்ம குழியிலேருந்து எடுத்த மண்ணை எதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ அந்த தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி உயரத்தில் இருக்குது. இந்த தென்னங்கன்றை நடுறதுக்கு முன்னாடி நம்ம தென்னங்கன்றுடைய அடிப்பகுதியில் இருந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த அடிப்பகுதியில் இருக்க கவரை முதல்ல ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக நம்ம நட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கவரை ரிமூவ் பண்ணணும். இந்த எல்லா செடியுமே நடுறதுக்கு இதான் ப்ரொசீஜர். அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மொத்தமாக ஓப்பன் பண்ணும்போது அது மண் கொட்டிடும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதில் தென்னையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அடிப்பகுதியில் உள்ள கவரை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த செடியை வந்து கொம்பு வச்சு கட்டணும். இந்த மரம் உயரமான மரமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மாதத்துக்கு அந்த ஓலைகள் வந்து அசையாமல் இருக்கணும். அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த கொம்புலேயே கட்டிடணும். கொம்பு வச்சு நேராக கட்டிட்டோம்னா கட்டும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கேக் இருக்கு இல்லையா, இந்த தென்னை மரத்தினுடைய மண் பகுதி, அதாவது இந்த கேக்குன்னு சொல்லுவோம் இந்த பகுதியை, இது வந்து அடியில் வரைக்கும் வர்ற அளவுக்கு நம்ம கொம்பை வச்சுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, செடியை நட்டுவிட்டு கொம்பை ஊனக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ஆழம் போகாது. அப்படின்னா அந்த கொம்பு ஸ்ட்ராங்காக இருக்காது, மரம் சாயறதுக்கு வாய்ப்பு உண்டு. தென்னை மரத்தை வந்து நம்ம தென்னை செடி இல்லை, தென்னை மரத்தை வந்து நம்ம கொம்போட கட்டிட்டோம். இந்த கட்டு வந்து 2-3 மாதத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அதாவது தென்னை வேர் வளர்ந்து செடிகளுக்கு இந்த ஓலைக்கெல்லாம் வந்து சத்துக்கள் வர ஆரம்பித்து ஃப்ரெஷ்ஷான அப்புறம் புது குருத்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொம்பை ரிமூவ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் இங்கே சாட்சி. இப்போ நேர் பார்த்து நடவு பண்ணிட்டோம். இந்த குழிக்குள்ளே இறக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி தான் நர்சரியில் வாங்கக்கூடிய செடிகளை நடவு பண்ணும்போது நம்ம இந்த முறைகளை கடைபிடிக்கணும். இப்போ சுற்றியே நம்ம செம்மண் எரு கலந்த கலவை போடலாம். அதில் நம்ம உயிர் உரங்களும் கலந்துருக்கும். அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைக்கோடோமா எல்லாமே கலந்த ஒரு கலவை. அந்த உரத்தையும் கலந்து நம்ம போடலாம். அதுமாதிரி மண்புழு உரமும் போடலாம். பள்ளம் தோண்டும் போது வந்த மண்ணை நம்ம எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. ஏன்னா மண் சரியில்லை. அதனால் புது மண் கலவை போட்டு நம்ம நடவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், மொத்தமாகவே செம்மண் எரு உயிர் உரங்கள் தான் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். எந்த வகையான மண்ணும் அந்த பழத்தில் எடுத்த மண் எதுவுமே நம்ம பயன்படுத்தலை. சுற்றி இருக்குது பாருங்கள், அந்த மண் அப்படியே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையான இடங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுமாதிரி பெரிய பள்ளம் எடுத்து அதில் புதுசாக செடிகளை நடும்போது அந்த செடிகள் நல்லா குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த மண்ணே பயன்படுத்தி, ஏற்கனவே இருந்த மண் சரியில்லைன்னா அந்த மண்ணே பயன்படுத்தி செடிகளை நடவு பண்ணிங்கன்னா செடிகள் நல்லா வளராது. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் பண்ணை தோட்டங்களில் பழச்செடிகள் நடுறதோ இல்லைன்னா தென்னங்கன்றுகள் நடுறதோ மொத்தமாக எவ்வளோ ஏரியா இருந்தாலுமே நாங்கள் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி மூலமாக நடவு பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, வீட்டு தோட்டங்கள்லேயே மாடி தோட்டங்கள் பண்ணுறதோ இல்லை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் புல்தரை அமைச்சு பண்ணுறதோ இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.